ராபிஸ் வைரஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வைரஸ். இந்த வீடியோல பாருங்க, இவருக்கு ராபிஸ் இருக்கு. இவர்கிட்ட தண்ணியை கொண்டு போனாலே அப்படி பயப்படுறாரு. இதுக்கு பேர் தான் ஹைட்ரோபோபியா. இதுதான் ராபிஸோட எக்ஸ்ட்ரீம் சிம்டம்ஸ். இந்த வைரஸ் ரொம்ப மோசமான வைரஸ் அப்படின்னா, இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டா முதுகுத்தண்டு வழியா மூளையை ரீச் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காதான். அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு நார்மலா ஃபீவர் இருந்தா எப்படி உடம்பு சுடும், தலைவலிக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்குமா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இந்த வீடியோல பார்த்த மாதிரி தண்ணியை பார்த்தா பயம், காத்து மேல பட்ட பயம் அப்படின்னு வருமா. சரி, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டா, அந்த வைரஸ் முதல் வேலையை நம்ம மூளையை ரீச் ஆனோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, முழுங்குறது ரொம்ப வலியான விஷயம் அப்படின்னு மூளையை நம்ப வச்சிருமா. அந்த வைரஸ் ஏன் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட எச்சில்ல தான் அந்த வைரஸ் குடியிருக்குமா. அடுத்து நீங்க யாரையாவது கடிப்பீங்க, அடுத்த ஆள்கிட்ட பரவலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்குமா. நீங்க தண்ணியை குடிச்சா அந்த எச்சிலோட வயிற்றுக்குள்ள போயிருமா. சோ அதனால முதல்ல அந்த பயத்தை தான் கொடுக்குமா. காமனா ராபிஸ் எதனால வருது அப்படின்னா, ஒரு ராபிஸ் இருக்கிற நாய் நம்மள கடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு ராபிஸ் வரும். ஆனா நோய்டால ஒரு லேடி மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்து அந்த பாலை காய்ச்சாம பச்சையா குடிச்சு அவங்களுக்கும் ராபிஸ் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ராபிஸ் இருக்க நாய் அந்த மாட்டை கடிச்சிருக்கு. அதனால அந்த பால் மூலியமா இந்த லேடிக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் பயமுடுத்துறதுக்காக நான் சொல்லல, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா யூஸ் ஆகும், சேஃபா இருக்கும். பாய்.